அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல் முறையாக பரிசு பொருட்கள் தீர்ந்து விட்டதால் கடைசி சுற்றில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் 500 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். சூப்பர் வீரர் கல்வி வழிபடி செல்லத்தம்மன் கோயில் பண்றோம். சூப்பர் மாடு சூப்பர் தரமான சரவணன் திருச்சி கேள்வி வெள்ளப்பம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குமார் இணைப்பில் இருக்கிறார். குமார் வணக்கம், என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. அலங்காநல்லூர் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் இன்று தமிழக வீரர் வெற்றி விளையாட்டு மீட்பு கழகத்தின் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வணிகத்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் காலை 8:30 மணி அளவில் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். ஜல்லிக்கட்டு வீரர்கள் காலையிலிருந்து உறுதிமொழி எடுத்து வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை மற்றும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான கால்நடை மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதிக்கப்பட்டனர். இந்த போட்டியில் 700 மாடுகளும் 450 பங்கு பெற்று வருகின்றனர். இன்று காலை 8:30 மணி அளவுக்கு தொடங்கப்பட்ட இந்த போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சைக்கிள், மிக்சி, மின்விசிறி, டைனிங் டேபிள், பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மரக்கட்டில், டேபிள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பரிசு பொருட்கள் இந்த நிலையில் தீர்ந்து விட்டதால் தற்போது கடைசி சுற்றில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் விழா கமிட்டி சார்பில் 500 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகின்றது. ஜல்லிக்கட்டு போட்டியில் பரிசு தீர்ந்தால் ரொக்கப்பணம் வழங்கப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி குமார்.